குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். வான்முகில் வழாதி வைகமடிபடும் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க. நற்றவம் வேவி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதிபதே. அன்பார்ந்த ஸ்ரீ தமிழ் பக்தி சேனல் பாச அன்பர்களுக்கு என்னுடைய உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலட்டூர் சேம்பர குருக்களுடைய பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து கொண்டு, தனக்கு எப்பொழுதெல்லாம் இன்னொரு வருகிறதோ அப்பொழுது ஜோசிய புக்கை தூக்கிட்டு ஜோசியன்ட்ட போயிடுவான். சாமி, என் ஜாதகத்தை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். அவனுடைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது முதலிலே அவனுடைய நட்சத்திரம் என்ன, அவனுடைய ராசி என்ன, அவனுடைய லக்னம் என்ன. உயிராக கருதப்படக்கூடிய ஜோதிடத்திலே லக்னம்தான் உயிர், ராசி உடல். இந்த உயிர் இல்லை என்று சொன்னால் உயிர் இல்லை. அப்ப அந்த உயிருக்கு உடல் தேவை, உடலுக்கு உயிர் தேவை. அதுபோலத்தான் நாங்கள் பலன் சொல்லுகின்ற பொழுது லக்னத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த ராசியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்னத்துக்கு 50%, ராசிக்கு 50% வச்சு பலன் சொல்லுவோம். இன்னைக்கு முக்காவாசி பேர் ஜாதகத்தில் ஜோசியம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க கியூவில். என்னன்னு கேட்டால், சாமி 40 வயசாச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, 40 வயசாச்சு என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என்ன சாமி காரணம்? முக்காவாசி ஜோசியர் வீட்டில் இன்றைய தினம் ஜாதகத்தை தூக்குவவர்கள் கல்யாணம் நடக்கவில்லை என்ற இயக்கம்தான். அதுக்கு 2 காரணங்கள் சொல்லுகிறார்கள் ஜோதிடத்தில். ஒன்று, அவனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் கலத்திர தோஷம். அந்த செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு பொதுவான விதி உண்டு. ஏன் செவ்வாய் தோஷம் தான் சேர்க்கணும்னு சொல்றாங்க? நெருப்பு கிரகம் செவ்வாய். அப்போ உடம்பு சூடாக இருக்கும், ரத்தம் கொதிக்கும். ஆகையினாலே மற்ற ராசிக்காரர்கள் சேர்ப்பமையானால் அது ஒத்து வராது என்பதற்காக செவ்வாய் தோஷம் உள்ளவனை செவ்வாய் தோஷம் உள்ளவர் சேர்க்க வேண்டும் என்று பொதுவாக சொல்வார்கள். அதாவது ++++, -++ என்பதை போல. ஆனால் என்னை பொறுத்தளவிலே செவ்வாய் தோஷனுடைய பொது விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னம் 2, 7, 8, 12, 10 இந்த இடங்களிலே இருந்தால் அது தோஷம் என்பது பொது விதி. ஆனால் அந்த 2, 8, 10, 12 இந்த இடங்களில் இருக்கிற செவ்வாயை மட்டும் பார்க்காமல் சுக்கிரனையும் சந்திரனையும் சேர்த்து பார்க்க வேண்டும் செவ்வாய் தோஷத்திற்கு. அதாவது கடகம், சிம்மம் இந்த லக்னங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. அதே போல 2ஆம் இடம் மிதுனம் கன்னியாக வந்தால் தோஷம் இல்லை. 4ஆம் இடம் மேஷம் விருச்சிகமாக இருந்தால் தோஷம் கிடையாது. அதே போல 7ஆம் இடம் கடகம் மகரத்திற்கு வந்தால் தோஷம் இல்லை. 8ஆம் இடம் தனுசு மீனமாக இருந்தால் குற்றம் இல்லை. 12ஆம் இடம் ரிஷபம் துலாமாக இருந்தால் குற்றம் இல்லை. ஆக பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொது விதியோட ஒட்டியே தோஷம் இல்லாத ராசிகளும் வந்து விடுகிறது. அந்த செவ்வாயை குரு பார்க்கிறானா, செவ்வாயோடு எந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது, 3, 6ஆம் அதிபதி பார்க்க சேர்க்க இருந்தாலும் கலத்திரகாரகன் மறை பெற்றால் செவ்வாய் தோஷம் என்பார்கள். என்னை பொறுத்தளவிலே நான் பண்ணிய எனக்கு வயது இப்பொழுது 70 ஆகிறது. நான் பண்ணிய ஆராய்ச்சியிலே 90%
செவ்வாய் தோஷம் இல்லை என்று முடிவுக்கு வருகிறேன். காரணம், நான் இரவுலாம் தோஷம் இல்லை என்று சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியும், இந்த 12 கட்டமும் அதுக்குள்ளேயே வந்திருக்கும். அப்போ செவ்வாய் தோஷத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீறி அந்த 10% இருக்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவர்களுக்கு லக்னத்தில் இருக்கும். அவரோட ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்திருக்கான்னு சொன்னால் கடத்தல் தோஷம் ஏற்படும். இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒருவனை திருமணங்கிறது ஒரு மனம் இருமணத்தை ஒன்றாக்குவது. அந்த இருமணமான பிறகு வாழ்க்கைங்கிற பெரிய படகை ஓட்டி செல்லக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவி அவர்கள் தாய் தந்தை மாமனார் மாமியார் குழந்தைகள் வம்ச விருத்தி செய்யக்கூடிய கட்டம். ஆகியனாலும் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது தோஷங்களை பார்க்கிறோம். அப்போ முக்கியமான 2 தோஷம், ஒன்று செவ்வாய் தோஷம், மற்றொன்று கடத்தல் தோஷம். 10% செவ்வாய் தோஷம் இருப்பதில்லை. இப்போ கடத்தல் தோஷம் ராகுவும் கேதுவும் தனியாக இருந்தால் தோஷம் கிடையாது. ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ லக்னத்தில் செவ்வாய் 7 இருக்கும்போது சனி செவ்வாய் திசை நடந்தால் அது தோஷம். ராகுவும் கேதுவோட சேர்ந்திருந்தான்னா அது தோஷத்தை உருவாக்கும். உபயராசி என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் மிதுனம் கன்னி இதில் மாறுபட்டு இருந்தால் கண்டிப்பாக தோஷம் கிடையாது. இப்போ செவ்வாய் தோஷம் பார்க்கின்ற பொழுது லக்னத்தை முதல் கட்டமாக கணக்கிடுவோம், அதான் ராசி கட்டம். 2ஆம் கட்டம் குடும்பம் தனம் இதை பற்றி பார்க்கக்கூடியது. 3ஆம் கட்டம் சகோதர வழியை சார்ந்தது. 4ஆம் கட்டம் சுகம் தாய் கல்வி இதை சொல்லக்கூடியது 4வது கட்டம். 5ஆம் கட்டம் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானத்தை பொறுத்தது. 6ஆம் கட்டம் பகை நோய் இதைகளை பற்றி சொல்லக்கூடியது. 7ஆம் கட்டம் கலஸ்திரஸ்தானமாகும். 8ஆம் கட்டம் ஒரு மனிதனுடைய ஆயில்யம் மாங்கல்யம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லுவது 8ஆம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரருடைய இடம். 12ஆம் இடம் என்பது விரய முக்தி இடமாகும். இப்போ நம்ம ஒரு ஜாதகத்திலே சகோதரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3ஆம் கட்டத்தை பார்க்க வேண்டும். தாய் கல்வியை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் 4ஆம் கட்டத்தை பார்க்க வேண்டும். கலத்திரஸ்தானத்தை பார்க்க வேண்டாம் 7ஆம் கட்டம். அந்த 7ஆம் கட்டத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் சொல்லுவாங்க பொது விதி. அது எந்த கட்டத்தில் இதில் இருக்கா, சிம்மத்தில் இருக்கா கடகத்தில் இருக்கான்னு முதல்ல ரொம்ப பார்க்கணும். அதனால் செவ்வாய் தோஷத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை என்பது என்னுடைய விதி. அந்த 10% தோஷம் இருக்குமேயானால் நவகிரகத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் முருகனுக்கும் வழிபாடு செய்வீர்களேயானால் அந்த 10% செவ்வாய் தோஷம் அகன்றுவிடும். செவ்வாய்க்கிழமை என்று முருகனுக்கு வழிபடுவது நலம் பிறக்கும். உங்கள் ஜாதகத்திலே எந்த விதமான தோஷங்கள் இருப்பினும் கண்டிப்பாக அதுக்கு பரிகாரம் உண்டு. ஏன்னா ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. ஆகையினாலே தோஷம் உள்ளவர்கள் நம்ம ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். நல்ல ஜோதிடரை அணுகிய பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான பரிகாரம் இந்த செவ்வாய் தோஷம் கடத்தல் தோஷம் பித்திரு தோஷ பரிகாரம்தான். அதை நான் சொல்லியிருக்கிறேன். அதன்படி செய்து கொண்டு உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீழ்வழி வாழ வேண்டும் என ஸ்ரீ தமிழ் ஆன்மீக சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம். நான் அதற்கு வாட்ஸ்அப்லேயே பதில் சொல்லுவேன், ஜாதகம் அனுப்புவேன். நான் இருப்பிடம் பெங்களூரில் இருக்கிறேன். மாதம் 3 நாள் சென்னை வருகிறேன். அப்பொழுது என்னை தொடர்பு கொண்டீர்களா உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் கண்டிப்பாக விளக்கம் தருவேன். இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ தமிழ் ஆன்மீக சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கோடான கோடி ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.